எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. ஃபர்ஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் அப்டேட்ஸ் எல்லாம் பார்த்துருவோங்க. நான் ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 3:20 போல மார்க்கெட் வந்து ஒரு 120 பாயிண்ட்டுக்கு பக்கமா கீழே இறங்கி இருந்ததுங்க இந்தியன் இண்டெக்ஸ். என்ன காரணம் அப்படின்னா ஐடி எல்லாமே பயங்கரமா கீழே விழுந்திருந்தது. ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கிற டெக் மஹேந்திரா அதிகமா விழுந்ததுங்க. 3.5% பக்கமா விழுந்திருந்தது. தென் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ எல்லாம் ஒரு 2.5%. தென் ஹெச்சிஎல் வந்து ஒரு 2% பக்கமா விழுந்துருங்க. ஐடிலேயே ஸ்மால் கேப் தென் மிட் கேப் எல்லாம் 4% 5% வரைக்கும் கீழே போயிருந்திருக்கு. ஆட்டோ ஸ்டாக்ஸ் கொஞ்சம் முட்டு கொடுத்து நின்றுச்சு காலையில. அப்புறம் அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நிப்டி 50 இண்டெக்ஸ் 25,500ல இருந்து 25,200 பக்கமா வந்துருச்சு. ஸோ மறுபடியும் 24,200 இல்ல 24,000 கீழேயா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எஃப்ஐஐஸ் கடைசி ஒரு 10 நாளா பெருசா வாங்கல அப்படின்னாலும் பெருசா விற்காம இருந்தாங்க. பட் மறுபடியும் இன்னைக்கு விற்க ஆரம்பிச்சிட்ட மாதிரி தெரியுதுங்க. என்ன காரணம் அப்படின்னா ட்ரம்ப் அவர்களுடைய இந்த H1B விசா இருக்கு இல்லையா, அதுக்கான நுழைவு கட்டணம் $1,00,000 அப்படின்னு சொன்னது வந்து ஐடி ஃபிர்ம்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ப்ரெஷரை உண்டாக்கியிருக்கு. அதனாலதான் இன்னைக்கு ஐடியை பயங்கரமா அடிச்சிருக்காங்க. அடுத்து சர்வதேச செய்திகள்னு பார்த்தோம்னா குவால்காம் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் உடைய சப்சிடரி ஹேர்மன் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் எதுக்கு அப்படின்னா ஏஐ ட்ரிவன் ஃபியூச்சர்ஸை டெவலப் பண்றதுக்காக. குறிப்பா குவால்காம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க டெக்னாலஜி டெவலப்பர்ஸ். எதுக்கு அப்படின்னா முக்கியமா இந்த ஒயர்லெஸ் கம்யூனிகேஷன் சர்வீசஸ்க்கு. அது போக குவால்காம் செமிகண்டக்டர் சிப்ஸ் அண்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே டிசைன் பண்ணி டெவலப் பண்ணுவாங்க. ஸ்மார்ட் போன்ஸ்க்கு, கனெக்டட் டிவைசஸ்க்கு, தென் ஆட்டோமேட்டிவ் சிஸ்டம்ஸ்க்கு. குவால்காம் பொறுத்த வரைக்கும் நல்ல வேல்யூவேஷன்ல தாங்க இருக்கும். 16 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் பக்கமா இருக்கும். ஸோ யூஎஸ் மார்க்கெட்ல ஃபோக்கஸ் பண்றவங்க குவால்காமையும் பார்க்கலாம். அடுத்து இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஒரு அப்டேட் வந்திருக்குங்க. ஃபினான்ஷியல் 26 உடைய லோன் க்ரோத் அப்படின்றது மியூட்டடா தான் இருக்கும். இல்ல ஒரு 1% இயர் ஆன் இயர் க்ரோ ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்னா வெஹிக்கிள் ஃபினான்சிங்ல க்ரோத் வந்து கம்மியா தான் இருக்கும். அது போக ரீட்டைல் டெபாசிட்ஸ்ல தொடர்ந்து ப்ரெஷர் இருக்கும். முக்கியமா லோன் அண்ட் ரீட்டைல் டெபாசிட்ஸ்ல Q2 ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் டீக்ரோத் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி, இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமை எப்ப சரியாக ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஃபினான்ஷியல் 27ல இந்த நிலைமை ஓரளவுக்கு இன்லைன்ல வர ஆரம்பிச்சிடும். தென் ஃபினான்ஷியல் 28ல எபவ் சிஸ்டம் லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் உடனே மேலே போறதுக்கு வாய்ப்புகள் குறைவு, இன்னும் கீழே போறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ஸோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறப்ப நம்ம அதை பயன்படுத்திக்கணும். அடுத்து இன்னைக்கு கார்பரேட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பிரிமல் என்டர்பிரைசஸ் வந்து பிரிமல் ஃபினான்ஸோட மெர்ஜ் பண்றதுக்கு ரெக்கார்ட் டேட் வந்துருக்குங்க செப்டம்பர் 23, 2025, அதாவது நாளைக்கு. ஸோ ஸ்வாப் ரேஷியோ அப்படின்றப்போ 1:1 ஸ்வாப் ரேஷியோங்க. சிங்கிள் லிஸ்டட் என்டிட்டியா இது கன்வெர்ட் ஆயிடும் அடுத்த நாள் ட்ரேட் ஆகுறப்ப. அடுத்த கார்பரேட் ஆக்ஷன் பார்த்தோம்னா பெடிலைட் இண்டஸ்ட்ரீஸோட போனஸ் ஷேர்ஸ்க்கு ரெக்கார்ட் டேட் வந்து செப்டம்பர் 23, 2025, 1:1 போனஸ். பெடிலைட்டை பொறுத்த வரைக்கும் 71 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கும். டெட் ஃப்ரீ கம்பெனி தான், பட் நம்ம கன்சிடர் பண்ற லெவல்ல இருக்காது. நீங்க முற்காலங்களில் கன்சிடர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த போனஸ் என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி டைம் டெக்னோபிளாஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னாலும் 1:1 போனஸ்க்கான ரெக்கார்ட் டேட் செப்டம்பர் 23, 2025. டைம் டெக்னோபிளாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 26 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ங்க. அவங்களோட த்ரெஷோல்டு கீழே தான் இருக்கும். பட் டெட் டு ஈக்விட்டி 0.25 இருக்கும். ஸோ அவங்களும் போனஸ் இஷ்யூ பண்றாங்க. அடுத்து ஹிந்துஸ்தான் காப்பர் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோட மேலிட என்ன சொல்றாங்க, அடுத்த 5-6 வருஷத்துல எங்களோட டொமஸ்டிக் கெப்பாசிட்டி அப்படின்றத 3 டைம்ஸ் நாங்க கூட்டுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்போதைக்கு கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கு அப்படின்னா 4 மில்லியன் டன் பெர் ஆனமா இருக்குங்க. இது வந்து நாங்க பினான்சியல் 30-31 12.2 மில்லியன் டன் பெர் ஆனமா நாங்க இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெடுக்கு ஒரு நல்ல அப்டேட். இது போக கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா பினான்சியல் 25ல ஸ்டன்னிங் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. 59% இயர் ஆன் இயர் ப்ராஃபிட் கூடி இருக்குங்க. ஸ்டாண்ட் லோன் ப்ராஃபிட். ஏற்கனவே உங்கள்ட்ட ஹிந்துஸ்தான் காப்பர் லிமிடெட் இருக்கு அப்படின்னா தொடர்ந்து ஹோல்ட் பண்ணலாம். ஃப்ரெஷ் என்ட்ரிஸ் அப்படின்றத தவிர்க்கலாம். என்னைய பொறுத்த வரைக்கும் ஹையர் வேல்யூவேஷன் சைடில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஆல்டர்னேட்டுக்கு நால்கோவோ இல்ல ஹிண்டால்கோவோ இல்ல ஆயில் இந்தியாவோ பார்க்கலாம். அதெல்லாம் நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. அடுத்து நம்ம ஜேஎல்ஆர் பத்தி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த சைபர் அட்டாக் நடந்த விஷயத்துக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து செப்டம்பர் 24 வரைக்கும் இந்த ப்ரொடக்ஷன் ஹால்ட் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். தென் நவம்பர் வரைக்கும் கூட இது தொடரலாம் அப்படின்னு நம்ம ஃபர்தரா அப்டேட் கொடுத்துருந்தோம். இப்ப ஜேஎல்ஆர்ல ப்ரொடக்ஷன் ஹால்ட் அப்படின்னா ஜேஎல்ஆருக்கு நிறைய சப்ளையர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல யூரோப்ல, அவங்களுக்கு எல்லாம் இப்ப ப்ரெஷர் ஆகுதுங்க. அவங்க எல்லாம் வந்து அவங்களோட சப்ளைஸை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்களோட சப்ளை ஸ்டாப் ஆகுதுன்னா ப்ரொடக்ஷனும் ஸ்டாப் ஆகும். இன் அடிஷன் டு தட் அவங்களோட சப்ளையர்ஸ் எல்லாமே வந்து பிசினஸ் ஸ்கேல் அப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுல இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் இப்ப அவங்களோட ஆபரேஷன்ஸை ஸ்கேல் டவுன் பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க. அடுத்து இந்த இ காமர்ஸ் கம்பெனிஸ் இருக்கு இல்லையா, அமேசான், தென் பிளிப்கார்ட், தென் மைண்ட்ரா, அவங்க எல்லாருக்குமே பினான்சியல் 25 பொறுத்த வரைக்கும் பினான்சியல் 24 கம்பேர் பண்றப்ப இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்னால வர்ற ரெவன்யூ பயங்கரமா ஏறி இருக்குங்க. இந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸையும் அவங்க ஒரு கோர் பிசினஸா பாக்குறாங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு ஹை மார்ஜின் பஃபர் மாதிரி இந்த இ காமர்ஸ் நிறுவனங்களுக்கு செயல்படுதுங்க.
குறிப்பா இந்த 3 நிறுவனங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது அமேசான், பிளிப்கார்ட், மிந்த்ரா இவங்க 3 பேர் எடுத்துக்கிட்டோம்னா, இவங்களோட ஆட் ரெவன்யூ அப்படின்றது இயர் ஆன் இயர் 26% கூடி இருக்குங்க. 15,573 crores இருக்கு. இதுல ஸ்பிளிட் அப் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், அமேசானோட ஆட் ரெவன்யூ 25% கூடி இருக்குங்க. ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப 8,342 crores இருக்கு. பிளிப்கார்ட் 6,317 crores இருக்குங்க. 27% கூடி இருக்கு ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப. மிந்த்ரா எடுத்துக்கிட்டோம்னா 914 crores இருக்குங்க. இந்த ஆட் மூலமா வர ரெவன்யூ அது ஒரு 28% கூடி இருக்கு. அடுத்து ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனிக்கு வந்து ஒரு ப்ரெஷர் இருந்ததுங்க. யார் கூட அப்படின்னா அசோசியேஷன் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ அவங்களுக்கு கீழே ஒரு 150+ ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்தது. அங்கெல்லாம் வந்து ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு கேஷ்லெஸ் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியாத ஒரு சூழல் இருந்ததுங்க. இப்போ இந்த 2 பேரும் சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தையில ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. திருப்பி இந்த கேஷ்லெஸ் கிளைமை நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி ஒத்துட்டு இருந்திருக்காங்க அசோசியேஷன் ஆஃப் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் இந்தியா. எப்ப இருந்து அப்படின்னா அக்டோபர் 10, 2025 இருந்து. இது ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட் ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ்க்கு. அது போக இன்னொரு முக்கியமான டெவலப்மெண்ட் நான் சொல்ல மறந்துட்டேங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட் இன்சூரன்ஸ்ல பிரேம்ஜி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் ஒரு சிக்னிபிகன்ட் போர்ஷன் ஸ்டேக்கை எடுத்த மாதிரி எனக்கு ஒரு செய்திகள் வந்திருக்குது. ஸோ அதுவும் ஸ்டார் ஹெல்த்துக்கு ஒரு நல்ல அப்டேட் தான். அடுத்து சோஹோ குழுமத்தினுடைய ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பா அவர்கள் இந்த H1B விசா விவகாரங்கள் பத்தி என்ன சொல்றாரு, இந்தியன் டெக் ப்ரொஃபஷனல்ஸ் அமெரிக்கால இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து அங்க பயந்து பயந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க எல்லாம் வந்து இந்தியாவுக்கு வரலாம். இங்க ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்கு. இங்க வந்து அவங்களோட கெரியரை ரீடெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருங்க. ஸோ இது வந்து பாசிட்டிவா தான் நான் பாக்குறேன். அது போக எலன் மஸ்க் அவர்கள் என்ன சொல்றாரு, இந்த H1B விசாவை பொறுத்த வரைக்கும் நானே வந்து அமெரிக்காவுக்குள்ள இந்த H1B விசா மூலமா தான் உள்ள வந்தேன் அப்படின்னு அவரு தகவல்கள் சொல்லியிருக்கிறாரு. ஓவராலா நம்ம வந்து இன்னைக்கு செப்டம்பர் 22, 2025 இருந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. அதனால மார்க்கெட் ஒரு சந்தோஷத்துல மேல போகும் அப்படின்னு எதிர்பார்க்கிற சமயத்துல இந்த H1B விசா மேட்டர் வந்து மார்க்கெட்டை மறுபடியும் கீழே இறக்கி விட்டுருச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து டாடா இன்டர்நேஷனல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா டாடா சன்ஸினுடைய ஒரு இண்டிபெண்டன்ட் டைரக்டர் டாடா ட்ரஸ்டுடைய சேர்மன் நர்ல் டாடா அவர்களுக்கு ஒரு சில டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்த மாதிரி செய்திகள் வந்திருக்குங்க. என்ன அப்படின்னா டாடா இன்டர்நேஷனல்ஸ் லாஸ்ட் 2 ஃபினான்ஷியல் இயர்ஸா லாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கம்பெனியை வந்து ப்ராஃபிட்டபிள் சைடுக்கு கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இண்டிபெண்டன்ட் டைரக்டர் ஒருத்தர் ட்ரஸ்டுடைய சேர்மன் நர்ல் டாடா அவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காருங்க. குறிப்பா என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்றதுல ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். கன்சிஸ்டன்ட் ப்ராஃபிட்டபிலிட்டியை நோக்கி டாடா இன்டர்நேஷனல் போகணும் அப்படின்னு இன்சிஸ்ட் பண்ணியிருக்காரு. டாடா இன்டர்நேஷனல்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனி அப்படின்னு நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். குறிப்பா அக்ரோ ப்ராடக்ட்ஸ், கோல், தென் அயன் ஓர், பல்சஸ், ஆயில் சீட்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க ட்ரேடிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றவங்க. அடுத்து டாடா டிஜிட்டலுக்கு கீழே வர்ற பிக் பாஸ்கெட் எடுத்துக்கிட்டோம்னா ஃபினான்ஷியல் 25 பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப டாப்பா இல்லைங்க. லாஸ் வந்து வைடன் ஆயிருக்கு, 42% வைடன் ஆயிருக்கு. அதாவது 1415 crore லாஸ் பண்ணிருக்காங்க ஃபினான்ஷியல் 24ல. இது ஃபினான்ஷியல் 25ல 2000 crores கூடி இருக்குங்க. ரெவன்யூ வந்து ஒரு 2% இறங்கி இருக்கு. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியல் 25ல ₹1 சம்பாதிக்கிறதுக்கு ₹1.20 செலவு பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போதைக்கு பிக் பாஸ்கெட்டுடைய திட்டம் என்னவா இருக்கு அப்படின்னா ஸ்கேல் அப் பண்ணணும் நேஷன் வைடு ஃபினான்ஷியல் 26 முடியறதுக்குள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடா டிஜிட்டல். அடுத்து ஏத்தர் எனர்ஜி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு முக்கியமான மைல் ஸ்டோனை டச் பண்ணிருக்காங்க. அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் அப்படின்றது 500 தாண்டிடுச்சுங்க. 510 எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் அக்ராஸ் இந்தியா வச்சிருக்காங்க. இதுல நோட்டபிள் பாயிண்ட் என்ன அப்படின்னா லாஸ்ட் 3 monthsல 101 எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர்ஸ் வந்து ஆட் பண்ணிருக்காங்க ஏத்தர் எனர்ஜி. ஸோ ஏத்தர் எனர்ஜிக்கு நல்ல அப்டேட் அப்படின்னா அது நமக்கும் நல்ல அப்டேட் தாங்க. நம்ம ஏற்கனவே ஹீரோ கன்சிடர் பண்ணி வச்சிருக்கிறோம். ஹீரோ தான் வந்து ஏத்தர்ல ஒரு 35% பக்கமா ஸ்டேக் வச்சிருக்காங்க. நம்ம டைரக்டா ஏத்தரை கன்சிடர் பண்ணல. அடுத்து தங்கம் எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் இன்னைக்கு ஒரு ₹70 விலை ஏறி இருக்குங்க, 10,360. அடுத்து அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு காலையிலேயே ஒரு 10 காசு சரிஞ்சிருந்தது. நான் கடைசியா ரெக்கார்ட் பண்றதுக்கு முன்னாடி பார்த்தப்ப 88.32 இந்திய ரூபாயா இருந்ததுங்க ஒரு டாலர். அடுத்து எல்என்டி எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியுடைய ரினியூபிள் எனர்ஜி ஆர்ம் வந்து ACWA பவர் கூட ஒரு MOU சைன் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது கிரீன் அமோனியா ப்ராஜெக்ட் சவுதி அரேபியால. எதுக்கு இதை முக்கியமா சொல்றோம்னா எல்என்டி நம்ம ஒரு ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, ரினியூபிள்ஸ் இருக்கு, பவர் இருக்கு, டேட்டா சென்டர்ஸ் இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 31 times ஏர்னிங்ஸ் இருக்கிற எல்என்டி லார்ஜ் கேப் நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா இவ்வளவு பெனிஃபிட்ஸ் உள்ள இருக்கு. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நண்பர் வந்து ஹெரிடேஜ் ஃபுட்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. த்ரெஷோல்டு கீழே தாங்க இருக்கும், 28 times ஏர்னிங்ஸ் இருக்கும், கடனும் வந்து கம்மியா தான் இருக்கும். பட் நான் என்னுடைய வியூ சொல்லிடுறேன், நல்ல ஆப்ஷன் நம்ம ஐடிசி 24 timesல கன்சிடர் பண்ணி வச்சிருக்கோங்க. ஐடிசிக்கு கீழே ஐடிசி ஃபுட் டிவிஷன் இருக்கு.
அதை விட்டுட்டு அதை விட காஸ்ட்லியா இருக்கிற ஹெரிடேஜ் ஃபுட்ஸ்க்கு போகணுமா அப்படின்றதான் என்னுடைய கேள்வி. அடுத்து ஆயில் இந்தியா லிமிடெடோட கன்சிடரேஷன் பத்தி சொன்னீங்க, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. டெட் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஈவன் எல்என்டியை பத்தி பேசணும் இல்லையா, எல்என்டிக்கும் டெட் டு ஈக்விட்டி ஒன்னை விட அதிகமா இருக்குங்க. நல்ல பேக்கப் இருக்கு, ஸ்ட்ராங்கான கம்பெனி. ஆயில் இந்தியாவும் ஸ்ட்ராங்கான கம்பெனி தான், கவர்மெண்ட் செக்டர் தான், நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸும் இருக்கு. அவங்க கிரீன் எனர்ஜி சைடும் போறாங்க. அதனாலதான் நான் ஆயில் இந்தியாவை பத்தி சொன்னேங்க. நானே இன்னும் கன்சிடர் பண்ண ஆரம்பிக்கல, அது ஒரு ஆப்ஷன் தான். அதாவது ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கிற ஹிந்துஸ்தான் காப்பர் சைடு போறதுக்கு நால்கோவோ ஆயில் இந்தியாவோ நல்ல வேல்யூவேஷன்ல எடுக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. அடுத்து 50 ரூபாய்க்கு கீழே ஏதாவது ஸ்டாக் கன்சிடர் பண்றதுக்கு சொல்லுங்க சார், நல்ல ஸ்டாக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாருக்குமே தெரியுங்க, சவுத் இந்தியன் பேங்க் புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கு. ஸோ மணப்புரம்க்கு ஆல்டர்னேட்டா நம்ம ஏற்கனவே சவுத் இந்தியன் பேங்கை கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நல்ல க்ரோத் ப்ராஸ்பெக்ட்ஸும் இருக்கு. 30 ரூபாய் ஒரு ஷேரு. ஸோ 50 ரூபாய்க்கு கீழே இது பெஸ்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பிஜி யூனிட் வந்து ஒரு 52 வீக் ஹைல இருக்கே சார், இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நீங்க ஏற்கனவே கன்சிடர் பண்ணிருந்தீங்கன்னா அதை மறந்துருங்க, அப்படியே வச்சுக்கங்க. உங்களுக்கு டிவிடெண்ட் தொடர்ந்து வந்துட்டே இருக்குங்க. அதை பத்தி நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நம்ம 75 இருக்கப்பே தொடர்ந்து சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம், கன்சிடர் பண்ணலாம் பண்ணலாம் பண்ணலான்ட்டு. இப்பயும் அதே தான் சொல்றோம். கன்சிடர் பண்ணணும்னு ஆசைப்படுறவங்க தொடர்ந்து கன்சிடர் பண்ணலாம் மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல. அடுத்து ஜொமேட்டோல நான் நல்ல ப்ராஃபிட்ல இருக்கேன் சார், ஹையர் வேல்யூவேஷன் சைட்ல இருக்கு, ஆனா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உங்களுக்கு ஹையர் வேல்யூவேஷன்ல இருக்கு, ப்ராஃபிட் அதிகமா இருக்கு, கீழே வரும் அப்படின்னு பயமா இருந்தது அப்படின்னா போட்ட காசை மட்டும் வெளில எடுத்துடலாம். ப்ராஃபிட்க்கு இருக்கிற போர்ஷனை அப்படியே நீங்க ரீடைன் பண்ணிக்கலாம். அடுத்து கவர்மெண்ட் செக்டர் எம்ப்ளாயிஸ்க்கு என்பிஎஸ் பெஸ்டா யூபிஎஸ் பெஸ்டா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. நான் என்னுடைய வியூவை சொல்லிடுறேங்க, யூபிஎஸ் தாங்க பெஸ்ட். என்பிஎஸ் அப்படின்றது மார்க்கெட் லிங்க்டுங்க. ஸோ மார்க்கெட் லிங்க் அப்படின்றதுனால கேரண்டீடு யூபிஎஸ் எடுத்துக்கிட்டு மார்க்கெட் லிங்க் அப்படின்ற என்பிஎஸ்க்கு பதிலாக நீங்க தனியா ஈக்விட்டில இன்வெஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து டைட்டன் தென் திலக் நகர் இண்டஸ்ட்ரீஸ் பத்தி கேட்டிருக்காங்க. ரெண்டுமே காஸ்ட்லி தாங்க. இதுல டைட்டன் ரொம்ப 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 காஸ்ட்லி. அடுத்து என்டிபிசி, என்எம்டிசி தென் என்ஹெச்பிசி இதை பத்தி கேட்டிருக்காங்க. என்ஹெச்பிசி காஸ்ட்லிங்க. அடுத்து என்எம்டிசி எடுத்துக்கிட்டோம்னா என்எம்டிசி தென் என்எம்டிசி ஸ்டீல் ரெண்டுமே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கும். பட் நீங்க நீண்ட ஆண்டுகள் காத்திருக்க வேண்டியிருக்கும். அடுத்து என்டிபிசி இப்பயே நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்கு. என்டிபிசியை கன்சிடர் பண்றதுனால உங்களுக்கு இன்னொரு அட்வான்டேஜும் இருக்குங்க. என்டிபிசி கிரீன் எனர்ஜியை நீங்க இன்டெரக்டா கன்சிடர் பண்ற மாதிரி தான் என்டிபிசியை கன்சிடர் பண்றப்ப. அடுத்து ட்ரைட்டன் கார்பரேஷன், ஜிஏசிஎம் அப்படின்ற நிறுவனங்களை பத்தி கேட்டிருக்காங்க. பென்னி ஸ்டாக்ஸ் மாதிரி தெரியுதுங்க. ஒரு 50 காசு இருக்கு, இல்ல ₹1 இருக்கு, நிறைய ஷேர்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ள போய் மாட்டிக்காதீங்க. ரிஸ்க் ரொம்ப 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 ஜாஸ்தி. அடுத்து கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸ் ஏன் சார் நீங்க மெயின் லிஸ்ட்ல வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவா மெயின் லிஸ்ட்ல இருக்கிறது எல்லாமே வந்து லார்ஜ் கேப்பா இருக்கும், இல்ல ரொம்ப ரொம்ப கன்சர்வேட்டிவா இருக்குங்க. வாட்ச் லிஸ்ட்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கும். ஒரு சில கம்பெனிஸ்க்கு டெட் டு ஈக்விட்டி 0.10 விட அதிகமா இருக்கும். கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸும் அதே மாதிரி தான். டெட் டு ஈக்விட்டி ஒரு 0.25 ஆர் 0.3 பக்கமா இருக்கும். அதனாலதான் அதை வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருக்கேன். வாட்ச் லிஸ்ட்ல வச்சிருந்தாலும் நானும் கன்சிடர் பண்ணிருக்கேன் கேட்வே டிஸ்ட்ரிபாக்ஸை, நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கிறதுனால. அடுத்து கேஆர்பிஎல் பத்தி ஒரு நண்பர் எழுதியிருக்காருங்க. ப்ரொமோட்டர்ஸ் மத்தியில ஏதோ இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காருங்க. இஷ்யூ இருக்கு அப்படின்னா அதை விட்டு விலகி இருக்கிறது நல்லதுங்க. அடுத்து ஐஆர்எஃப்சி 143ல நான் மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னு சொல்லி எழுதிருக்காங்க. ஹையர் வேல்யூவேஷன்ல என்டர் ஆயிருக்கும் அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. இருக்கிறத ஹோல்ட் பண்ணிக்கங்க. இனிமே இன்வெஸ்ட் பண்றப்ப நல்ல அண்டர் வேல்யூ ஸ்டாக்கா பார்த்து இன்வெஸ்ட் பண்ண பழகலாம். அடுத்து விபிஆர் பிஎல் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்டிருக்காங்க. டெட் டு ஈக்விட்டி 0.91 ரொம்ப 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 ஜாஸ்தி. அடுத்து சிபிசிஎலோட கன்சிடரேஷன்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க. சிபிசிஎல கன்சிடர் பண்றதுக்கு இதோட பேரண்ட் கம்பெனி ஐஓசிஎல கன்சிடர் பண்ணலாங்க. சிபிசிஎல விட நல்ல வேல்யூவேஷன்ல இருக்கு. அடுத்து அனு ஃபார்மா பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவா இருந்தாலும் ஸ்மால் கேப் ஃபார்மாங்க, ரிஸ்க் ரொம்ப 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 ஜாஸ்தி. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் எப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்றது நம்மளுக்கு தெரியாது. இப்ப வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் சினாரியோ வேற, இன்னைக்கு வேற. திடீர்னு ஒரு $1,00,000 H1B விசான்னு கொண்டு வந்தோடனே ஐடி எல்லாமே ஏறினது எல்லாம் இன்னைக்கு கீழே இறங்கிடுச்சு. அடுத்த ஃபார்மாவுக்கு எப்ப என்ன பண்ணுவார் அப்படின்றது தெரியாது. ஸோ ஸ்மால் கேப்பை தவிர்க்கிறது நல்லது. அடுத்து டால்மியா பாரத் சுகர் பத்தி கேட்டிருக்காங்க. வேல்யூவேஷன்ஸ் அட்ராக்டிவா இருக்கிற மாதிரி தெரியும். புக் வேல்யூக்கு கீழே தான் இருக்கும். டெட் டு ஈக்விட்டி 0.3 இருக்குங்க. பட் பெர்ஃபார்மன்ஸை பாருங்க. 21 அதாவது 2021 இருந்து 2025 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் ஃபிளாட்டா தான் இருக்கும் 4 இயர்ஸ். 2025ல கொஞ்சம் ஏறி இருக்குங்க. நிறைய நிறுவனங்கள் வந்து அப்படியே டபுள் ஆக்கியிருக்காங்க லாஸ்ட் 5 இயர்ஸ்ல. ஸோ நான் பெரும்பாலும் சுகர் ஸ்டாக்ஸை அவாய்ட் பண்ணிடுறது. இன் அடிஷன் டு தட் டால்மியா பாரத் டெட் இருக்கு, அது ஒரு சைடு. பெர்ஃபார்மன்ஸும் பெருசா இல்ல. இதெல்லாம் தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சோம். ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லாருக்கும் நன்றி.